தமிழக தலைநகர் சென்னையின் மையப்பகுதியான திருமங்கலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஐஸ்கிரீம்களில் ரெட் வைன், விஸ்கி, ரம், ஒட்கா போன்ற மதுபான ஃப்ளேவர்களை கலந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக எழுந்த மாபெரும் புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கியுள்ளனர். இந்த அதிர்ச்சி உறைந்த விவகாரம் சென்னை வாசிகள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருமங்கலம் பகுதியில் பிரபல ஐஸ்கிரீம் கடை ஒன்றில் இந்த விசித்திர மற்றும் அபாயகரமான உணவு உட்கட்டமைப்பு மோசடி அரங்கேறியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளனர். தங்களது வியாபாரத்தை அசுர வேகத்தில் பெருக்கவும் இளைஞர்களை கவரவும் எண்ணிய அந்த கடையின் நிர்வாகம் ரெட் வைன், வோட்கா, விஸ்கி, ரம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்கள் விற்பனைக்கு கிடைக்கும் என்று இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் வழியாக தார்மீக கட்டுப்பாடு இன்றி மெகா விளம்பரம் செய்துள்ளனர். இந்த ரீல்ஸ் வீடியோக்கள் இணையத்தில் காட்டுத்தீயாக பரவியதை தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் ஆர்வம் காரணமாக இந்த ஐஸ்கிரீம்களை வாங்கி சாப்பிட்டு வந்துள்ளனர். சிறுவர்கள் மத்தியில் மதுபான பழக்கத்தை மறைமுகமாக தூண்டும் வகையில் உணவு பாதுகாப்பு புரோட்டோகால்களை முற்றிலுமாக மீறி இந்த ஆபத்தான விற்பனை நடப்பது குறித்து சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கு ரகசிய தகவல்கள் மற்றும் புள்ளி விவர புகார்கள் குவிந்தன. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவினர் இன்று அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு நேரில் சென்று அசுரவேக முற்றுகை மற்றும் சோதனையை மேற்கொண்டனர். அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ரெட் வைன், வோட்கா, விஸ்கி மற்றும் ரம் ஃப்ளேவர் கொண்ட பல்வேறு ஐஸ்கிரீம் மாதிரிகளை அதிகாரிகள் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவற்றை விரிவான வேதியியல் சோதனைக்காக அரசு ஆய்வகத்திற்கு எடுத்து சென்றனர். உணவு பாதுகாப்புத்துறையினர் நடத்திய இந்த முதற்கட்ட அதிரடி சோதனைக்கு பிறகு இந்த ஐஸ்கிரீம்களில் வெறும் எசன்ஸ் ஃப்ளேவர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதா அல்லது உண்மையாகவே போதை தரும் மதுபானங்கள் மற்றும் ரசாயனங்கள் ஏதேனும் கலக்கப்பட்டுள்ளதா என்பது முழுமையான லேப் ரிப்போர்ட்டிற்கு பின்னரே தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. ஃப்ளேவர் என்ற பெயரில் குழந்தைகளுக்கு நஞ்சு கொடுக்கும் இத்தகைய கடைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் பாய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த விவகாரம் சென்னையில் தற்போது மாபெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. தமிழக தலைநகர் சென்னையின் மையப்பகுதியான திருமங்கலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஐஸ்கிரீம்களில் ரெட் வைன், விஸ்கி, ரம், ஒட்கா போன்ற மதுபான ஃப்ளேவர்களை கலந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக எழுந்த மாபெரும் புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கியுள்ளனர். இந்த அதிர்ச்சி உறைந்த விவகாரம் சென்னை வாசிகள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.